இதற்கு முன்பு இருந்த அரசுகள் சொந்தமாக ஆயுத தளவாடங்கள் தயாரிப்பதில் அக்கறை காட்டவில்லை. இப்போதுதான் அந்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பேச்சு. மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்ற ராணுவம் தொடர்பான அறிவிப்புகளை அமல்படுத்துவது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசினார். அப்போது அவர் கூறுகையில், சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ஆயுத தொழிற்சாலைகள் இருந்தன. இரண்டு உலகப் போர்களின் போதும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெருமளவு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயுத தளவாட உற்பத்தியில் அக்கறை செலுத்தப்படவில்லை. எந்த அளவிற்கு ஆயுத தளவாட உற்பத்தியை வலுப்படுத்தி இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு செய்யப்படவில்லை. இதற்கு பல காரணங்கள் உள்ளன என்றார். இதன் காரணமாக இன்று ஒரு சிறிய ஆயுதத்திற்கு கூட பிற நாடுகளை எதிர்பார்த்திருக்க வேண்டியுள்ளது. அதிகமாக ஆயுத தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது. இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல என்றார். ஆனால் ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்யும் திறனை அதிகரிக்க இப்போது இந்தியா உறுதி பூண்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. லைசன்ஸ் முறையை ரத்து செய்வது, கட்டுப்பாடுகளை நீக்குவது, ஏற்றுமதியை மேம்படுத்துவது, அந்நிய முதலீடுகளை தாராளமயமாக்குவது போன்ற நடவடிக்கைகள் மூலம் பாதுகாப்பு துறைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், முப்படை தலைமை தளபதி பதவி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் தளவாடங்கள் கொள்முதலில் ஒரே அணுகுமுறையை பின்பற்றுவதும் ஆயுதங்களை படையில் சேர்ப்பதும் எளிதாகிவிட்டன என்று கூறினார்.